ஒரு நாள் நீ சிஎம்மா இருந்து பார், அப்பா புரியும். சரிங்கய்யா, இது சாத்தியம்னா நான் தயார். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னா, ஒரு நாள் முதல்வரா நீ ஆனினா நீ என்ன பண்ணுவ? என்னையா பண்ணுவீங்க? ஒரு நாள்ல ஒரு மயிரும் புடுங்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆனா ஒரு நாள் சிஎம் ஆனா என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க சொல்லியிருக்கானுங்க. சோ என்னென்னலாம் பண்ணிருக்கானுன்னு பாப்போமா? ஃபர்ஸ்டே ஒருத்தர் பாருங்க, ஐ வில் ஆஸ்க் தாசில்தார் டு அப்ரூவ் மை ஹவுஸ் பட்டா. சின்னதா ஒரு கையெழுத்து போடு. ஆடா பாவி, இவன் மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா ஆல்ரெடி இவனே அடி வாங்கிட்டு தான் இருக்கான். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்களே? இவன் வீட்டு பட்டாக்கே நான் அப்ரூவ் பண்ணல போல, முதல்ல அவன் பிரச்சனையை தான் பாப்பான்னு இருக்கு. அதுக்கே அந்த ஒரு நாள் சரியா போயிடும். இவன் எங்க போய் ஒரு நாள்ல நாட்டை திருத்த போறான்? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். ஆனா ப்ரோ வந்துட்டு ஏதோ கஷ்டத்துல இருக்கிறாரு மட்டும் புரியுது. சீக்கிரம் அந்த கஷ்டத்துல இருந்து நீங்க மீண்டு வருவீங்க ப்ரோ. பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்ல, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்ல. என் காலேஜுக்கு சீல் வைக்குவேன். அப்படி என்ன காலேஜ்ல இவர் படிக்கிறாருன்னு சொல்லிட்டு தெரியல, காலேஜுக்கே சீல் வச்சுட்டு வரான். எனக்கு தெரிஞ்சு காலேஜ்ல ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டிருக்காப்ல, அதனாலதான் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஃப்ரீக்வெண்ட் டிஸ்டன்ஸ்ல பப்ளிக் டாய்லெட்ஸ் வித் டெய்லி மெயின்டெனன்ஸ் கொண்டு வருவேன். அதுலயே பாதி சிவிக் சென்ஸ் சரியாயிரும். ஓகே, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா நிறைய இடத்துல பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம் வந்துட்டு ஒழுங்காவே மெயின்டைன் பண்றது கிடையாது. அதாவது நிறைய இடங்கள் அவைலபிளாவே கிடையாது. அம்மா வந்து பாத்தீங்கன்னா போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ரோட்டோரமா வண்டி நிறுத்தி அடிச்சிட்டு இருக்கானுங்க. அடக்க முடியலையே. நானே அந்த மாதிரிதான் அடிப்பேன். பப்ளிக் பிளேஸ்ல இப்படி எருமை மாதிரி நின்னுக்கிட்டு நார் அடிச்சிட்டு இருக்கிற அறிவில்ல? ஐயோ முடியலையா, முட்டிக்கிட்டு நிக்குதே. பட் இப்படி ஒரு ரூல்ஸ் வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். அதுவும் ஒன் டேல பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்படி ஒரு ஆர்டர் போட்டு சிவனே நாம அடுத்த வேலையை பாக்குறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஐ அப்ரிஷியேட் ஹிம் நண்பர்களே. வாழ்த்துக்கள்டா, இன்னும் பெருசா வருவடா. வாழ்த்துக்கள்டா. ஆனா இதுலயே பாதி சிவிக் சென்ஸ் சரியாயிரும்னு சொன்னான் பாத்தியா? அங்க நிக்கிறான் ப்ரோ அவன். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? Ban these atrocities, stopping traffic so VIP and politicians can go peacefully. Even ambulances don't have that privilege. ஆமா நண்பர்களே, இது ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கு. ஏன்னா வந்துட்டு மினிஸ்டர் வராரு, சிஎம் வராரு, அவர் வராரு, இவர் வராருன்னு சொல்லிட்டு நிறைய நேரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிராபிக் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பானுங்க. சார், ஏன் சார் எல்லாரையும் மடக்கி வச்சிருக்கீங்க? நிப்பாட்டி டோட்டலா வசூல் பண்ண போறீங்களா? யோ வாய முடியா, தலைவர் வராரா? பட் ஆம்புலன்ஸை கூட விட மாட்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அப்படி நான் ஒரு இன்சிடென்ட் பார்த்தது இல்லை இது வரைக்கும். பட் அப்படி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் சொல்றாரு அப்படி. ஸோ கண்டிப்பா வந்துட்டு எல்லாரும் போகிறப்பதான் இந்த மினிஸ்டர்ஸும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஐயோ இது நல்லா இருக்கு. ஸோ இவர் சிஎம் ஆகி அந்த ரூல்ஸை கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு நம்புவாங்க. ஒரு நாள் நான் நினைச்செல்லாம் பண்றது கஷ்டம். இன்கேஸ் அந்த ஒரு நாள்ல என் பவரை யூஸ் பண்ணி நானே நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு சிஎம்னு ஒண்ணு பண்ண முடிஞ்சா சொல்லுங்க, என் லிஸ்ட்டை சொல்றேன். ஏன்டா உனக்குலாம் ஒரு நாள் கொடுக்கறதே பெரிய விஷயம். அதை வச்சு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவியாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அடுத்த 10 வருஷத்துக்கு இவர் தான் சிஎம்மா இருக்கணுமா? இது டூ மச். இது டூ மச். எது டூ மச்? அடுத்த 10 வருஷம் ஒருவேளை அவரே சிஎம்மா இருந்தாருன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூல்ஸ் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கூவம் சுத்தம் செய்யப்படும், தூய நதியாக ஓடும். முன்னாள் அமைச்சர்கள், கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்கள் அனைவரும் தண்டனையை அளிக்கப்படுவார்கள். இவர் என்னங்க 5 பாயிண்ட் சொல்றேன்னு சொல்லிட்டு சிட்டிசன் அஜித் குமாராட்ட வந்து கோர்ட்ல நின்று பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவர்களின் பதவிகள் பறிக்கப்பட வேண்டும். இவர்கள் கிட்ட இருக்கிற அத்தனை சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும். இதெல்லாம் படிக்க முடியாது போடா. அடுத்த ஒருத்தர் ஜம்முன்னு போட்டிருக்காரு, டிஃபெண்டர் கார் வாங்குவேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா, அவனுங்க எல்லாம் பல வருஷமா ஆட்சியில இருந்து சம்பாதிச்சு டிஃபெண்டர் கார் வாங்கியிருக்கானுங்க. இவர் ஒரு நாள் சிஎம் ஆகி உடனே டிஃபெண்டர் கார் வாங்கிடுவாங்க. மயிரை கூட வாங்க முடியாது. Banning all caste-based parties and sangams along with the caste certificate and making it illegal to add caste name to any building, road, streets. சார், இதுல caste religionலாம் ஃபில் பண்ணாம இருக்கு. கேஷ்னா என்னப்பா? தெரியலப்பா. இது தெரியாத ஒரு விஷயத்தை நாம தான் கத்துக் கொடுக்கணும். என் பையனுக்கு இதெல்லாம் தெரியாம எல்லாருடைய சமமா வளரட்டும். அதாவது ஜாதியை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஸோ ஜாதியை ஒரு நாள்ல வந்துட்டு நீங்க முதல்வராகி ஒழிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. நீங்க ரூல்ஸ் வேணா போடலாம். இந்த மாதிரி காஸ்ட் பேஸ்டு பார்ட்டிஸ்லாம் பேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி காஸ்ட் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஸோ அதெல்லாம் வச்சதுக்கே நிறைய காரணங்கள் இருக்கு. திடீர்னு போயிட்டு காஸ்ட் சர்டிபிகேட்லாம் ஸ்கூல்ல இல்ல வேற எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளால ரூல்ஸ் போட முடியாது. போட்டா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படும். இந்த காஸ்ட்டை பத்தி நம்ம சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. அதை வந்து நான் இந்த வீடியோல பேச வேணாம், தனி வீடியோவை பார்ப்போம். அடுத்த ஒருத்தன் போட்டிருக்கான் பாருங்க, கவலை இல்லாம நல்லா தூங்குவேன். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. எதை
நீ ஒரு நாள் சிஎம் ஆயிட்டு அந்த ஒரு நாள் நீ நல்லா தூங்கிடுவ. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் உன்னை சுத்தி நின்றுட்டு கிடப்பானுங்க. அதுவும் இல்லாம பிரஸ் மீடியான்னு சொல்லிட்டு எல்லாருமே உன்னை நோக்கி தான் வந்து பார்த்தோன்னா அன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க. இந்த முதல்வர் சீட்ல உட்காந்துருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? இவர் அவங்களை எல்லாம் விட்டுட்டு நல்லா போய் தூங்கிட்டு இருப்பாராம். ஆனா தூங்குறதுக்கு இருக்கிற சிஎம் ஆகணும், ஆல்ரெடி நல்லா தான்டா தூங்கிட்டு இருக்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நான் அப்படி ஆனா என்னோட காலேஜ் ட்ரஸ்ட்னா அதுக்குள்ள மல்டிபிள் காலேஜ் அண்ட் அதர் பிசினஸ் இன்க்ளூடட் என் பேர்ல எழுதி வாங்கிடுவேன். அது எப்படி எழுதி வாங்க முடியும்? சிஎம் ஆனா மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூல்ஸை மாத்தலாம், இதைதான் பண்ண முடியும். நீ அடுத்தவன் காலேஜ் நீ எப்படி உன் பேர்ல எழுதி வாங்குவ? என்ன ஜோக் காட்டுறீங்களாடா? அடுத்து, my first rule will be all leader who want to be MLA or any member must be educated similar to IAS. That's enough for me. Education can change everything. So இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரூல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது MLA ஆகணும்னா இப்ப வந்துட்டு வேட்பாளரா நிக்கணும், அங்க வந்துட்டு மக்கள் யாருக்கு அதிகமா ஓட்டு போடுறாங்களோ அவங்க MLA அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ரூல்ஸ். இந்த பாஷாவா அந்த ஆண்டனியா, இந்த வெட்டு புலியா இல்ல அந்த செத்த எலியா? பட் இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா MLA ஆகணும்னா நீ நல்லா படிச்சிருக்கணும், அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் வைப்பேன், அதை நீ கிளியர் பண்ணாதான் நீ வேட்பாளராகவே நிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் எஜுகேஷன் சேஞ்ச் எவ்ரிதிங் அப்படிங்கறது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப காமராஜர் கூட தான் இருந்தாரு, சிஎம்மா இருந்தாரு, அவர் வந்துட்டு படிச்சதே கிடையாது, பட் அவர் எவ்வளவு நல்லது பண்ணாரு. சோ அப்படி அந்த ஆங்கிள் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இது கொஞ்சம் தப்பா தான் தெரியும். பட் எஜுகேஷன் அரசியல்ல கொண்டு வர்றது கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் இப்ப டக்குன்னு என்னால சொல்ல தெரியல. சோ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒருத்தன் பொண்ணுங்க பசங்க பேசக்கூடாது, மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி இருக்கிற காலேஜ் எல்லாம் காலேஜே இல்லைன்னு சொல்லிடுவேன். ஆமா நண்பர்களே, இந்த விஷயத்துல நானுமே பாதிக்கப்பட்டிருக்கேன். என் காலேஜ்லயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மொபைல்ல அலோடே கிடையாது. ஐடி கார்டு கட்டக்கூடாது, ஜீன்ஸ் டிஷர்ட் போடக்கூடாது, மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமா இந்த காலேஜ் கேம்பஸ்ல பொண்ணுங்க பசங்க பேசவே கூடாது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க பசங்க பேசக்கூடாதுங்கிற ஒரு விஷயமே காலேஜுக்குள்ள இருந்துச்சு. பட் அதை யாருமே மதிக்கல. அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லா பொண்ணுங்க கூட பேசிட்டு தான் இருந்தாங்க. அதுவும் பெருசா யாருமே கண்டுக்கல. இனிமேல் இந்த காலேஜ்ல இது மாதிரி குடுக்கற வாங்கல இருக்கப்படாது. பட் இந்த பொண்ணுங்க பசங்க பேசிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க ஏன் கோ எஜுகேஷன் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. இந்த பாய்ஸ் ஹை ஸ்கூல் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் மாதிரி பாய்ஸுக்கு தனியா ஒரு காலேஜ், கேர்ள்ஸுக்கு தனியா காலேஜ், அட்லீஸ்ட் கிளாஸ் ரூமாவது பாய்ஸுக்கு தனியா கேர்ள்ஸுக்கு தனியா வைக்கிறாங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த கோ எஜுகேஷன் கான்செப்டே வந்துட்டு பசங்களுக்கு பொண்ணுங்களை பத்தி தெரிஞ்சுக்கவும், பொண்ணுங்க பசங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான். பட் அதை சில பசங்க மிஸ்யூஸ் பண்றாங்க. அது அவங்க மேல மட்டும் தனியா ஆக்ஷன் எடுத்தா கூட பரவாயில்ல. ஆனா அதை விட்டுட்டு ஒரே கிளாஸ்ல தான் உட்கார வைப்பாங்களா, ஆனா பொண்ணுங்க பசங்களும் பேசிக்க கூடாதா? என்னடா நியாயம் இது? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அடுத்து, ட்ரக்ஸ் யூசேஜ் கம்ப்ளீட்டா சீஸ் அண்ட் குண்டாஸ்ல உள்ள போட சொல்லுவேன். ட்ரக்ஸ் சேல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற எல்லா கவர்மெண்ட் அபிஷியல்ஸையும் கழித்திங்க வைப்பேன். I believe 80% of the crimes today are linked with alcohol and drugs only. ஆமா நண்பர்களே, இப்பெல்லாம் கிரைம் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இந்த பாலியல் வன்கொடுமையில அசால்ட்டா பண்றானுங்க. எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் கஞ்சா போட்டிருந்தேன், நான் வந்துட்டு போதையில இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்றானுங்க. எல்லாம் போதகைங்க. ட்ரக்ஸ்னு மட்டும் கிடையாது, இந்த கூலிப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட இப்பெல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சு. கூல் லிப் பத்தி பேசியிருந்தேன். கூல் லிப்னா என்னங்கன்னு பெத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. யாருக்குமே அந்த ஐடியாவே இல்ல. நம்ம ஸ்கூல் பசங்களை கேட்டா எல்லாருக்கும் என் ஃப்ரெண்டு போடுவானே ஜில்லுன்னு இருக்குன்றானுங்க. கீழே போய் அந்த வீடியோல கமெண்ட் பார்த்தா அங்க இருக்கிறது எல்லாம் ஸ்கூல் பசங்க ஏதோ நான் கூல் லிப் போட்டுட்டு தான் நான் கமெண்டே படிச்சுட்டு இருக்கேன்றானுங்க. இப்ப அதை ஒழிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் விரும்பி நிறைய பேர் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்க அவங்க பண்றாங்க, ஓகே. பட் அதை அவங்க பண்ணிட்டு நான் இந்த போதையெல்லாம் நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் அந்த மாதிரி நிறைய தவறுகள் நடக்குது பாத்தீங்களா? அதை தடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது நீ தண்ணி அடிச்சுக்கோ, நீ கூலி போட்டுக்கோ, நீ சிகரெட் அடி, என்ன வேணா பண்ணு, நீ நாசமா போய்க்கோ. ஆனா இதை பண்ணதுனால நான் வந்துட்டு போதையில அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நாசமா போறது இல்லாம அடுத்தவங்களையும் நாசம் பண்றதுக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமான செயல். சார் இவனை என்ன பண்ண சார்? அதனால அதுக்கு ஒரு கரெக்டான ஆக்ஷன் எடுக்கத்தான் செய்யணும். சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இத்துடன் முடிச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க ஒரு நாள் சிஎம் ஆனீங்கன்னா என்னென்னலாம் பண்ணுவீங்க, உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த பிளான்ஸ், அதாவது நல்லது பண்ணுவீங்க அதையும் சொல்லுங்க, அதை தாண்டி இந்த ஃபன்னா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவீங்கல்ல அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே நண்பர்களே, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பாண்டிங்க வளர்க்கறதுக்காக நான் இன்ஸ்டாக்குமே வந்துட்டேன். ஸோ இன்ஸ்டா ஐடி லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க வாங்க, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், மீம் அண்ட் ஆன்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரீல்ஸ் எல்லாம் அனுப்பி விடுங்க. எனக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது, அதெல்லாம் பார்த்து ரீல்ஸ் ரியாக்ஷன் இந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பிளான் வச்சிருக்கேன். ஸோ நீங்க இன்ஸ்டாக்கு வாங்க, அங்க நம்ம பேசலாம். சரி, ஓகே நண்பர்களே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.